ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ரெடிமேட் இட்லி மாவு, தோசை மாவு ஆபத்தாமே, கெடுதியா? எல்லா மாவும் கெடுதின்னு சொல்ல முடியாது. FSSAI குவாலிட்டி ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணாத சில மாவுகள் கெடுதியை உண்டாக்கலாம். எங்கெங்கே கெடுதி உண்டாக்கலாம்? நம்ம அன்ஹைஜீனிக் ப்ராசஸிங், அந்த அரிசி பருப்பை சோக் பண்ணும்போது, கிரைண்டிங் பண்ணும்போது, ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது, ஃபில்லிங், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட், இங்கெல்லாம் அன்ஹைஜீனிக் ப்ராசஸ் ஆச்சுன்னா அந்த மாவு உடல் நலத்துக்கு தீங்கு உண்டாக்கலாம். மெயினாக சொல்ல போனால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி கண்டாமினேஷன், வாட்டர் கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அதில் கோலிஃபார்ம், சால்மனல்லா போன்ற பாக்டீரியாக்கள் அது வயிற்றுக்கு ஃபுட் பாய்சன் ஆக்கலாம், வயிற்றில் வலி உண்டாக்கலாம், டிஸ்கம்ஃபர்ட், டயேரியா, பல சிக்கல்கள் உண்டாகலாம். இன்னும் சொல்ல போனால் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாவு கெட்டு போகாமல் தடுக்க சேர்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சிலது இந்த சோடியம் பென்சாயேட், சில இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதுவும் உடல் நலத்தை கேடு உண்டாக்கலாம். மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது மாவை வாங்கும்போது பிராண்டட் மாவாக பார்த்து வாங்குங்க. அது போக அந்த மாவு பாக்கெட், அந்த பாலித்தீன் பாக்கெட்ஸ், அதுலேயும் சில சிக்கல்கள் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவு பாக்கெட் உப்பி போனாவோ, உடைச்சிருந்தாவோ, அல்லது டேமேஜ் ஆயிருந்தாவோ, எக்ஸ்பைரி டேட் தாண்டி இருந்தாவோ அந்த மாவை பயன்படுத்தாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.